Hello, my dear warriors. Welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. பசங்களா இன்னைக்கு நம்ம டே 6ல இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக 1 to 5 வரைக்கும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பசங்க இம்ப்ரூவ் எடுத்து ரெகுலராக ஐ கேன் see that there are some students who are studying ரெகுலராக என்ன அப்படின்னா வீடியோ போட்ட உடனே அதை பார்க்குறது, அதை ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறது, அதில் இருக்கிறத நோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறீங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் இதெல்லாம் படிச்சுட்டேன் கேப்டன், இதை படிக்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் அதை பார்த்துட்டே தான் இருக்கேன். இனிமேல் நான் கமெண்ட் பாக்ஸ்க்கு ரிப்ளை பண்ண போகிறேன். யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறியோ உங்களுக்கெல்லாம் ரிப்ளையும் நான் பண்ண போகிறேன். ஸோ டே 6லேருந்து உனக்கு ரிப்ளை வரப்போகுது. இது வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சுட்டேன் படிக்கலை எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு எந்த இஷ்யூ இருந்தாலும் யூ ஜஸ்ட் போட்ட கமெண்ட் வி வில் ரைட்டா. நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண போகிறேன், ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம டே 6க்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ரைட். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டே 6ல நம்ம இருக்கோம். சாப்டர் 5ல பார்க்க போகிறோம் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் அன் எக்கோ, எக்கோனா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் 3 கொஸ்டின் வேற கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்கோனா என்னன்னு படிச்சிடலாம். எக்கோ இஸ் அ சவுண்ட் ரீப்ரொடியூஸ்ட் டியூ டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஒரிஜினல் சவுண்ட். ஒரிஜினல் சவுண்டு போய் எங்கேயோ பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம எக்கோன்னு சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து என்ன கேட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க, நெசசரி கண்டிஷன் ஹியர் த எக்கோ. நம்ம எக்கோவை கேட்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்னா இப்போ கூடவே எக்கோ அப்படிங்கிற ஒன்று கேட்கணும்னா நான் பேசுறது போய் பட்டு அது திருப்பி என்கிட்ட வரணும். அதாவது நான் பேசுறது என் காதில் கேட்டுட்டு இருக்கு, அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி என் காது கிட்ட வரணும்ல. அப்போ நான் பேசுகிற சவுண்டும் நான் கேட்குற சவுண்ட் இந்த ரெண்டு இருக்குல்ல, ஆக்சுவலாக சோர்ஸு அதுக்கப்புறம் அதில் பட்டு வர எஃபெக்ட், இது ரெண்டுக்கு நடுவில் டைம் கேப் இருக்கணும். ரெண்டுமே ஒரே மாதிரியே வந்தால் எனக்கு வித்தியாசம் தெரியாது. there should be some time delay. அந்த டிலே தான் ரைட்டா. the persistence of hearing for human ear is 1 point இல்லை 0.1 செகண்ட். 0.1 செகண்ட். அப்போ 0.1 செகண்டாவது அட்லீஸ்ட் கேப் இருக்கணும். நம்ம எக்கோன்னு சொல்கிறோம், அந்த கேப் இருக்குல்ல, அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது, அந்த ரெண்டு சவுண்ட் வேவ்க்கு நடுவில் 0.1 செகண்ட் கேப் இருந்தால் மட்டும்தான் நம்மளால கேட்க முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான். மினிமம் டைம் கேப் பிட்வீன் ஒரிஜினல் சவுண்ட் அண்ட் அன் எக்கோ must be 0.1. இந்த ஒரு பாயிண்ட் கூட எழுதுனா போதுமானது. செகண்ட் பாருங்க, the above criteria can be satisfied. மேலே இருக்கிறது எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னா, when the distance between the source and sound and the reflecting surface would satisfy the following equation. அப்போ சோர்ஸ்க்கும் ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடிய ரைட்டா, சோர்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இப்போ நான் ஒரு ரூமில் இருக்கேன், அந்த ரூமோட செவரு அதில் பட்டு எக்கோ வரணும்ல, அதில் பட்டு எக்கோ வரணும்னா அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் மினிமமாக இருக்கணும். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா velocity is equal to distance traveled by time taken. This is the general formula ரைட்டா. நம்ம இந்த ஃபார்முலா பார்த்துறோம். distance equal to v3 by 2. இப்போ டைம் என்னது நம்ம கிட்ட இருக்கு, d is equal to டைம் என்ன வச்சிருக்கோம் இப்போ நம்ம here now we have a time என்ன அப்படின்னா 0.1 செகண்ட் கண்டிப்பாக இருக்கணும்னு வச்சிருக்கோம். அப்போ 0.1 செகண்ட் இருந்தால் எவ்வளோ இருக்கும்? velocity of sound in air என்னது நம்மளுக்கு தெரியும், that is 331 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு. அப்போ 331 into 0.1 divided by 2 இது போட்டோம் அப்படின்னா the distance value என்ன வருதுன்னா 17.2 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு என்னது ஒரு வேல்யூ கிடைக்குது. அப்போ இதை வச்சு தான் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, மினிமமாக எக்கோ வரணும்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த ரிஃப்ளெக்டிங் சவுண்ட் வேவ், அந்த ரெண்டு வேவுக்கு நடுவில் 0.1 செகண்ட் டைம் கேப் இருக்கணும். அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் சோர்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், நம்ம போய் படுற சவுண்ட் இருக்குல்ல, அது படக்கூடிய அந்த ஒரு வால் அல்லது ஒரு செவரு ஆப்ஜெக்ட் 17.2 மீட்டராவது இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் எக்கோ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மெடிக்கல் அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் மெயின் என்ன அப்படின்னா அப்ஸ்டெட்ரிக் ரைட்டா, அப்ஸ்டெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வயிற்று ஸ்கேன் பண்ணுறது, குழந்தைங்களை கருவுற்று இருக்க பெண்கள் ப்ரெக்னென்ட் விமென்ஸ்க்கு ஸ்கேன் பண்ணுறாங்களே அதுதான் சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்கள அல்ட்ரா சோனோகிராஃபி அப்படின்னு அல்ட்ரா சவுண்டை நம்ம பாஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்டட் இமேஜை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு see the ஸ்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் எம்ப்ரியோ ஃபஸ்ட்டு கரு உருவாகிறப்ப கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபீட்டஸ் இருந்த ஃபீட்டஸ்லாம் கரு உருவாகி அது குழந்தையா மாறினதுக்கப்புறம் அதையும் நம்மளால் பார்க்க முடியும். இட் இஸ் வெரி வெரி சேஃபஸ்ட்டு, நோ ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் ஹேப்பன்ஸ். அதனால தான் அல்ட்ரா சவுண்ட் நம்ம பார்க்குறோம் ரைட்டா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா how will you calculate the speed of the sound using the echo. அது நம்மளுக்கே தெரியும், ஸ்பீட் v is equal to இப்போ தான் பார்த்தோம் 2d by
t. இந்த ஃபார்முலா தான் ஆன்சர், அவ்வளோதான். v is equal to 2d by time, அவ்வளோதான். ஸோ velocity equal to 2 times the distance by time. ஏன்னா எக்கோனானது போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும், அதனால distance by time. speed equal to distance by time. இங்க ஸ்பீடுங்கிறது என்னது, டிஸ்டன்ஸுங்கிறது என்னது, போகிறது ப்ளஸ் வர்றது, போயிட்டு திருப்பி வரணும், அதனால 2 times distance by time, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் pH ஆஃப் த லைஃப். pH வந்து அன்றாட நம்மளோட வாழ்க்கையில எவ்வளோ தூரத்துக்கு பிரயோஜனமாக இருக்குது. பிஹெச்னா என்னதுப்பா, பவர் ஆஃப் ஹைட்ரஜன், பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே என்னது பிஹெச் தான் சொல்ல போகிறாங்க. ஜென்ரலாக பிஹெச் வேல்யூ ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to 14. இதில் 0லேருந்து 7 வரைக்கும், அதாவது 6.9 வச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா ஆசிட். 0 to 6.9, 7 வச்சு அப்புறம் அது வாட்டர் மாடல் 6.9 அப்ராக்சிமேட். இது வந்து என்னது ஆசிட். 7 வந்து என்னது நம்மளோட வாட்டர். அதே இது பார்த்தீங்க அப்படின்னா 7.1லேருந்து 14 வரைக்கும் இருக்கிறத நம்ம என்ன சொல்ல போகிறோம், we are going to say it as base. சரியா, that's it. அப்போ the pH of the blood is almost 7.4. கிட்டத்தட்ட வாட்டர் மாதிரி இருக்கு. எனி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் திஸ் லீட்ஸ் டு அ டிசீஸ். நம்மளோட பிஹெச், பிளட்டோட பிஹெச் மாறினா கூட நம்மளுக்கு என்ன ஆக போகுது, நம்மளோட பாடியில் நிறைய சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாய்சன்லாம் சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க, அப்போ என்ன ஆகுது, பிஹெச்சில் சேஞ்சஸ் நடக்குது, அப்போ ப்ரெஷர் அது இதுன்னு நிறைய டிசீசஸ் எல்லாம் வரப்போகுது. சிட்ரஸ் ஃப்ரூட்னா என்னது, லெமன், ஆரஞ்சு இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டு அந்த செடியிலேயே ஆசிட் கண்டென்ட் இருக்குது. அப்போ மண்ணில் என்ன இருக்கணும், பேசிக் மண்ணாக இருக்கணும். மண் பார்த்தீங்க அப்படின்னா அல்கலைன் சாயில். அல்கலைன் சாயில்னா என்னது, பேஸாக இருக்கக்கூடிய, அதில் வந்து பார்த்தீங்கன்னா காரத்தன்மை இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கணும். while rice require acidic soil. ரைஸுக்கு அசிடிக் சாயில் வேணுமா. சுகர் கேன் require நியூட்ரல் சாயில். சுகர் கேனுக்கு நியூட்ரலாக ரெண்டுமே இல்லாமல் இருக்கக்கூடிய சாயில். இதெல்லாம் தான் சத்து. உரம் போடுறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் உரம் போடுவாங்க. இப்போ எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு பழம்லாம் நல்லா வளரணும்னா அல்கலைன் சாயில், நம்ம போடக்கூடிய உரத்தில் நிறைய பேஸ் இருக்க மாதிரி போடுவாங்க. அரிசி வளர்றதுல ஆசிட்ஸ் இருக்க மாதிரி கண்டென்ட்டை போடுவாங்க. pH ஆஃப் ரெயின் வாட்டர் ரொம்ப முக்கியமானது. வாட்டரோட பிஹெச் வேல்யூ என்னது 7. இன்கேஸ் ரெயின் வாட்டரோட பிஹெச் 7க்கு கீழே போயிடுச்சுன்னா இட் லீட்ஸ் டு ஆசிட் ரெயின். அப்போ ஆசிட் நம்ம உடம்புல பட்ட அரிப்பறது, மண், தரை எல்லாத்தையுமே என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பிஹெச் வேல்யூ ரெயின் வாட்டர் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், ஸோ அங்கேயும் யூஸ் பண்ணுறோம். டிகே, நம்மளோட பற்களில் இருக்கக்கூடிய எனாமல் டேமேஜ் ஆகுது, அதுக்கும் என்ன அப்படின்னா பிஹெச். பிஹெச்சில் தான் மாற்றணும். நம்ம ஆசிட் நிறையா இருக்க சப்ஸ்டன்ஸோ அல்லது பார்த்திங்க அப்படின்னா பேஸ் நிறையா இருக்க சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி நடக்கும். டியூரிங் இன்டைஜஷன், வயிற்று பிரச்சனைகள். இன்டைஜஷன் என்னது, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடலனா, நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிட்டாட்டியும் நம்ம பிரெயின் ஆல்வேஸ் செக்ரீட்ஸ் த HCl. அது என்ன பண்ணாது, பாட்டுக்க ஆசிடை செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. அப்போ அந்த ஆசிட் கரெக்டாக நம்ம ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகலைன்னா என்ன பண்ண போகுது, அந்த ஆசிட் எல்லாமே கோயிங் டு டேமேஜ் அவர் பாடி, நம்மளோட ஸ்டமக்கோட வால்ஸை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சோம். அதனால pH இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த ஸ்டமக். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியாக இருக்கணும், அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஈனோ குடின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஜெலிசல் குடின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா பேஸ், வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம அனுப்பக்கூடிய பேஸ். இந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மியூட்டேஷன். மியூட்டேஷன் என்னது, மியூட்டன்ட் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம், ரைட்டா. சிம்பிள் திங், நார்மலாக நான் இருக்கேன், என்ன ஆகுது அப்படின்னா என்னோட உடம்புல நிறைய ரேடியேஷன்ஸ் பட்டு என் உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏலாம் நிறைய பாதிப்பு ஏற்படுது. எனக்கு அடுத்து வரக்கூடிய குழந்தைங்க, அதுக்கு அடுத்து வரக்கூடிய குழந்தைங்க, இந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸில் எல்லாமே இந்த உடஞ்சி போன டிஎன்ஏ அல்லது சிதைவுற்ற டிஎன்ஏ இருக்க போது அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா, கை இல்லாமல், கால் இல்லாமல், பாதி காது மடங்கி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த மியூட்டேஷன். டிஃபைன்ட் அஸ் த சடன் ஹெரிட்டபிள் சேஞ்ச். சடன் ஹெரிட்டபிள் சேஞ்ச் இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏயோட சீக்வன்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றம். இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் genetic variations are created which in turn brings out a changes in the organism. அப்போ நம்மளோட ஜீன் மரபியல் மாற்றத்துக்கு உண்டு பண்ண போகுது. அதனால என்ன பண்ண போகுது, ஆர்கானிசத்தோட தோற்றம், அமைப்பு எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. The organism which undergo mutation is called mutant, ரைட்டா, mutant அப்படின்னு. அடுத்து two types of mutagens, ரைட்டா. ஒன்று என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் மியூட்டாஜன், இன்னொன்று என்ன அப்படின்னா கெமிக்கல் மியூட்டாஜன். ஃபிசிக்கல்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வெளியே இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் மூலமாக, எக்ஸ்ரே, ஆல்ஃபா ரே, காமா ரே, பீட்டா ரே, யூவி ரேஸ், இதனால வரக்கூடிய மாற்றங்கள்னால நம்மளோட டிஎன்ஏ ஏற்படக்கூடிய மாற்றம். கெமிக்கல் மியூட்டாஜன்ஸுங்கிறது பிளான்ஸில் மெயினாக
தாவரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில கேஸ் ஃபாலோ பண்ணுறது, நைட்ரஸ் ஆசிட் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் போடுறப்ப பிளான்ட்டோட ஜீன்ஸில் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது ஜீன்ஸ் மாற்றப்பட்ட ஹை ஈல்டு விளைச்சல் நிறையா கொடுக்கறதுக்காக நம்ம நிறைய பிளான்ஸை இந்த மாதிரி மாற்றி வச்சிடும். ஸோ தேட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி யூசஸ். அடுத்து அச்சீவ்மெண்ட் ஆஃப் மியூட்டேஷன் ப்ரீடிங். அச்சீவ்மெண்ட் ஆஃப் மியூட்டேஷன் ப்ரீடிங்ஸ் என்ன அப்படின்னா, Sharbati sonar wheat produced from sonar 64 by using the gamma rays and the automata 2 rays grounded with a thick shell. இதெல்லாமே அப்படின்னா மியூட்டன்ட் ப்ரீடிங்ஸ் மூலமாக வந்தது. ரைட்டா? ஸோ டுடே வி ஹவ் லேர்ன் 3 கொஸ்டின்ஸ். ரைட்டா? ஸோ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஹவ் யூ ஆர் ஃபீலிங் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? Tada, bye bye, see you.